நீ என்ன ரொம்ப வருத்தப்படுத்திட்ட. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? இது யாரை பற்றி நான் சொல்கிறாரு? 21ஆம் வசனத்தில் யாரை பற்றி சொல்கிறது தெரியுமா? எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆனால் நீ எனக்காக வாழலை, உனக்காக தான் வாழற. தமிழ் புரியுதா? எனக்கென்று உன்னை ஏற்படுத்தினேன், அதுக்குத்தான் கிருபைகளை தந்தேன், வரங்களை தந்தேன், வல்லமையை தந்தேன், வாழ்க்கையை தந்தேன், நல்ல கணவனை தந்தேன், நல்ல மனைவியை தந்தேன், பணத்தை தந்தேன், வீட்டை தந்தேன், நல்ல வேலையை தந்தேன். பட் யூ ஆர் லிவிங் ஃபார் யுவர் செல்ஃப். தமிழில் என்னை சங்கடப்படுத்துகிறாய். என்னங்க தமிழ் புரியுதா? என்ன நீ? ஆமாம், கரங்களை போய் சொல்லுங்க, ஆண்டவரே உங்களை ஆண்டவர் திருப்திப்படுத்தினா கூட பரவாயில்லை, உங்களை சங்கடப்படுத்தக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? சில பேருடைய அந்த வார்த்தை நம்மளை ரொம்ப சங்கடப்படுத்தும். அந்த வார்த்தைகள் ரொம்ப குத்தும். அவர் சொல்கிறாரு திரும்ப ஒரு முறை, என்னை சங்கடப்படுத்தி. என்னங்க அதர் வேர்ட், யூ மேட் மீ சோ டயர்ட், யூ மேட் மீ சோ ஒரி. யோசித்து பாருங்க, 21. இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன். அப்புறம் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அடுத்து சொல்றாரு 22ல, நீ என்னை குறித்து மனசஞ்சலித்து போனாய். என்ன ஜெபம் பண்ணி, என்ன வேதம் வாசிச்சு, என்ன ஊழியம் பண்றார் தேவன் சொல்றார், டோன்ட் கிரீவ் ஜீசஸ். தமிழில் சொல்றேன், உங்களுடைய அதாவது திரும்ப சொல்ல விரும்புகிறேன், நான் கரங்களை சொல்லுங்க, சந்தோஷப்படுத்தலாம் கூட என்ன செய்ய மாட்டேன், துக்கப்படுத்த மாட்டேன். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், தேவனை துக்கப்படுத்தி இந்த பூமியில் நான் சந்தோஷமாக வாழவே முடியாது. ரொம்ப பேருக்கு புரியல. தே திங்க் தே ஆர் த ரூலர்ஸ். நோ, அவரை சங்கடப்படுத்தி நான் சந்தோஷம் வாழ முடியாது. அவர் சந்தோஷம்தான் என் சந்தோஷம். நான் ஒரு வார்த்தை சொல்ல நம்புகிறேன், அந்த வார்த்தை ரொம்ப தொட்டுது. அவரில் இளைப்பாறாதவரை என்னில் இளைப்பாறுதல் இல்லை. எல்லாம் சொல்லுங்க இந்த வார்த்தையை, எல்லாம் சொல்லுங்க. அவரில் நான் அதாவது அவர் என்னில் இளைப்பாறுகிற வரை எனக்கு இளைப்பாறுதல் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, அவர் என்னில். சூப்பர், சொல்லுங்க, அவரில் நான் இளைப்பாறுகிற வரை என் என்ன இல்லை. இப்படி கூட சொல்லலாம், அவர் என்னில் இளைப்பாறுகிற வரை எனக்கு இளைப்பாறுதல் இல்லை. மாற்றி போடுவீங்களா? சொல்லுங்க, என்னில் அவர் இளைப்பாறுனா தான் எனக்கு இளைப்பாறுதல். தமிழ் புரியுதா? தமிழ் புரியுதா? அவர் என்னில் இளைப்பாறுகிற வரை எனக்கு என்ன இல்லை. அவர் சொல்வார், டேய் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற இடத்துல வா. அவர் சொல்வார், எனக்கே இளைப்பாறுதல் இல்லை, உங்கள்கிட்ட வந்துட்டு அப்போ உனக்கு எப்படி இளைப்பாறுதல் இருக்கும்? நம்ம என்ன சொல்கிறோம், எனக்கே சோறு இல்லை, உனக்கு எப்படி சோறு கொடுப்பேன்? எல்லாம் சொல்லுங்கள், அவர் என்னில் இளைப்பாறுகிற வரை. இதான் செப்பனையில் வாசி